நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கடந்த 2 நாட்களாக காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது அவர் காவல்துறைக்கு எழுதிய பரபரப்பான புகார் கடிதம் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சதீஷ்மணி வழங்க கேட்போம். சதீஷ்மணி வணக்கம். அந்த கடிதத்தில் அவர் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார்? சதீஷ்மணி, நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நெல்லை எஸ்பியிடம் ஒரு புகார் அளிச்சிருக்காரு. அந்த புகார்ல பரபரப்பு தகவல் அடங்கியிருக்கு. அந்த கடிதம் தற்போது வெளியாயிருக்கு. இந்த புகார் கடிதத்துல அவர் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, இவங்க காங்கிரஸோட எம்எல்ஏ, முன்னாள் மத்திய அமைச்சர் ஆகியோரால தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக அவர்களோட பெயர் விவரங்களோட அந்த கடிதத்துல தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் கட்சிக்காகவும் பல லட்சங்கள் செலவு செய்ததாகவும் அதற்கேற்றபடி தனக்கு அரசு ஒப்பந்தங்களை பெற்று தருவதாக காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவர் வாக்குறுதி கொடுத்ததாகவும், ஆனால் அவர் சொன்னபடி தனக்கு எதையும் செய்யல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதே போல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலால முன்னாள் எம்எல்ஏ மற்றும் முன்னாள் அமைச்சர் ஆகியோர் சொன்னதன் அடிப்படையில தான் நிறைய செலவு செய்ததாகவும், ஆனால் பணத்தை திருப்பி கேட்ட போது தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் மிக தெளிவாக எழுதி அவங்களுடைய பெயர் விவரங்கள் எழுதி அந்த நெல்லை எஸ்பி கிட்ட அந்த புகார் கடிதத்தில் கொடுத்திருக்காங்க. இதே போல கடந்த ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் தன்னிடம் பெற்ற கடனுக்காக அவருடைய நிலத்தை வாங்கியதாகவும், அந்த நிலத்தினோட மதிப்பு பல மடங்கு தற்போது உயர்ந்திருப்பதால அதை திருப்பி கேட்டு தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி நிலத்தை கொடுக்கலன்னா மும்பையை சேர்ந்த ரவுடிகளால வைத்து கொலை செய்து விடுவோம் என்று அவர் மிரட்டல் விடுத்ததாகவும் அந்த கடிதத்துல தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கட்சி பகையால இவர் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலையும் விசாரிக்கணும் அப்படிங்கிற, கட்சி பகையால தான் கொல்லப்பட்டிருக்காரா என்ற கோணத்திலையும் விசாரிக்க கோரி அவரோட ஆதரவாளர்கள் கோரிக்கை எழுப்பியிருக்காங்க. ஜெயக்குமார் அளிச்ச அந்த கடிதத்துல அவங்களோட ஒவ்வொருத்தரோட பெயரு, அவங்க என்ன பொறுப்புல இருக்காங்க, அவங்களோட போன் நம்பர் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அந்த புகார் கடிதத்துல மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார். காங்கிரஸோட எம்எல்ஏ மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் ஆகியோரோட பேர் விவரங்களும் கொடுத்து அவர்களால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக மாவட்ட எஸ்பி கொடுத்த அவரோட புகார் கடிதம் பரபரப்பா இருக்கு. மேலும் அது பல முக்கிய விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. நிறைய பேர், அதாவது அந்த சம்பந்தப்பட்டவர்கள் பல முறை தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தனது குடும்பத்துக்கே ஆபத்து இருப்பதாகவும் அவர் அந்த புகார் கடிதத்தை கூறியிருந்தாரு. இந்த நிலையில தான் தற்போது 2 நாட்களாக காணாமல் போன ஜெயக்குமார் பாதி எரிந்த நிலையில தடலமாக மீட்கப்பட்டிருக்கார். இது குறித்து மாவட்ட எஸ்பி தலைமையில தீவிர விசாரணை நடந்து வருகிறது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில தான் அவர் எழுதிய அந்த புகார் கடிதம் வெளியாயிருக்கு. மேலும் இதுல பல முக்கிய தகவலும் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.